ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அட பாவிகளா, அப்போ எல்லாமே ப்ரீ பிளான்டா? எப்பா என்ன ஆக்டிங்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே சதி செயல். ஆனால் இந்த விஷயங்கள் தர்ஷிகாவுக்கு மட்டும்தான் தெரியும். சிவா மூலமாக தீபக்கை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்ம தர்ஷிகா. அதுவும் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, எப்பயோ வந்து நடந்த விஷயத்துக்கு இப்போ வந்து பழி வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சிவகுமார் வந்துட்டு அது அவர் மேலே தான் தப்பு. அவரால் வீட்டு பணி டாஸ்க்கை வந்து தோற்றுருப்பாங்க. அப்போ இவர் கோவமாக ஏன் அப்படி பண்ணன்ட்டார் தீபக். அதை அவங்களே மறந்தாலும் கூட கூட இருந்து ஒரு சில பேர் வந்து அப்படி கொளுத்து விட்றாங்க பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த ப்ரொமோவில் போட்டிருப்பாங்க, தர்ஷிகா பேசியிருப்பாங்க ஒரு வார்த்தை, வேணும்னா எங்கள் வீட்டில் இருந்து நான் உப்பை கொடுக்குறேன், கொஞ்சம் சோத்தில் சேர்த்துக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சூடு சொன்னவங்களுக்கு இருக்கான்னு. ஏன் அப்படின்னா தீபக் அன்னைக்கு சொல்லும்போது நீங்கள் ஏன் அடங்கிட்டு வந்தீங்க, அன்றைக்கி நான்லாம் வந்து தான் வச்சு செஞ்சிட்ருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடா பாவிகளாம்னு. என்ன உங்களுக்கு புரியுதானே நான் சொல்கிறது? நான் வந்து சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு ஆகட்டாதுன்னா மன்னிச்சுக்கோங்கண்ணே. சுஜா இருந்த இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் தானே பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தெரியுண்ணே. உங்களுக்காக தானே சொன்னேன். நீங்கள் ஏன்னா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன குறைச்சல்? அவர் எப்படி பேசுவார்? அதே மாதிரி அவர் பாருங்கள், யாரெல்லாம் அவர்கிட்ட அடங்கி போகிறாங்களோ அவங்ககிட்ட தான் நான் கோவத்தை காட்டுறாரு. மற்றவங்ககிட்டலாம் கோவத்தை காட்டுறாரா? நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவரெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணே. நீங்கள் என்ன இழிச்சவாய் நினச்சிட்டு இருக்காரு அவர்? அப்படி போட்டு அவரு அப்படின்றாரு. என்ன இதுக்கு மேலே விடாதீங்கண்ணே, பேசுங்கண்ணே, கற்றுக்கண்ணே. என்னங்கண்ணே நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன கத்த தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? சூப்பராக அவரு ஆமாம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த முடியை அப்படி எடுத்து எதுக்கு இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். நிறைய நேரங்கள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சிவகுமார் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லின் வந்துட்டு கோவமாக இருக்கியா, கண்ணத்தை கிழிக்கும், இந்த கிழிக்கிறேன். நிறைய நேரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது என்ன அவங்க ஜோவியலாக பண்ணுறாங்களா இல்லை சிஸ்டன்ற முறையில் பண்ணுறாங்களா எப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு இரிட்டேட்டாக தான் இருக்குது. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க, அண்ணா விட்றாதண்ணே இன்னுமே. யாருக்கு இப்போ நான் பேசுகிறத பார்த்து நிறைய கேர்ள்ஸும் வந்தாங்க, பாய்ஸ் வந்து கேட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் கேட்கல தர்ஷிகா, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிச்சுன்னு. இப்போ தான் தெரியுது, அந்த மாதிரி சொன்னால் தான் இவருக்கு வந்து சூடு சொரணம் அதிகமாக வருமா, அப்போ இவருக்கு வந்து ஒரு காண்டு வருமா, அப்போ அவர் வச்சு செய்வாராம். அப்பா என்ன பிளானு. நம்மலாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இவங்க அந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க, இவங்க இந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணி தனியாக கூப்பிட்டு எப்படி கொம்பு செய்வாங்க பாருங்கள். இப்போது அடுத்த வாரம் தீபக் தான் வந்து கேப்டன் ஆகிட்டான்ற ஆல்ரெடி நான் அந்த நியூஸ் கொடுத்துருக்கேன். அது எப்படி போச்சு, எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்க பவித்ரான்றது தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா. இப்போ அடுத்த வாரம் அவர் தான் கேப்டன். இப்போ இந்த அம்மா இந்த மாதிரி கொம்பு செய்ய விட்டாங்க. அவர் அப்பயே வந்து நல்லா முறடா அப்படின்ற மாதிரி வடிவேல் கிட்ட சொல்லும்போது வடிவேல் முறைப்பாங்க. அப்புறமா வந்து திட்டம், ஏய் இப்படி முறைச்சிட்டே இருந்தா, அவன் முறைக்க சொன்னால் முறைச்சேன், நான் சும்மா முறைக்கலையா அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. தீபக்குக்கும் சிவகுமாருக்கும் செம்மையாக முட்டிக்க போகுது. அடுத்த வாரம் கேப்டன் இப்போ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறா தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரமும் கேப்டனுக்கு வந்து ஒரு செக்கை வர வச்சுட்ருக்காரு பிக் பாஸ். இவருக்கு எப்படிப்பட்ட செக்கை வைக்க போகிறான்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். தர்ஷிகா வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு கடைசியில், அண்ணா உனக்கு தானே நான் பண்ணேன், மற்றவங்களாம் கேட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு புரியுதா, உன்னை எப்படி அவர் வந்துட்டு அப்படி யோகுன்னு பேசலாம், நான்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. பக்குனாச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே தர்ஷிகா அதுக்காக தான் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஏதாவது உண்டகலப்ப வேலையை பண்ணலாம்னு நினச்சி பண்ணிகிட்ருக்காங்களா? ஏன்னா தர்ஷிகா நிறைய இடங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகாட்ட இப்போ வந்து நல்ல கேமே இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு போட்டு கொடுக்கறது, கொளுத்தி போடுறது, அப்புறமா மொக்கையாக ஒரு லவ் கண்டென்ட் கிரிஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த தீபக் வெர்சஸ் சிவகுமார் இதில் யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபக் தான். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.